இந்த குடிகாரங்களுக்கெல்லாம் ராத்திரி 9 மணி ஆயிட்டாங்க, ஐயையோ கடைய மூடிடுவாங்களே அப்படின்னு கை நடுக்கம் வரும் இல்லையா? அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு காலையில தூங்கி எந்திரிச்சதுமே ஐயையோ இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம எந்த தலைப்பு செய்தியும் சப்ளை பண்ணாம இருக்கமே அப்படின்னு பதட்டம் வந்துரும் போல இருக்கு. தினசரி ஏதோ ஒரு ஏழ்றையை கிளப்பிட்டே இருக்கிறாப்புல. வெனிசுவேலா நாட்டுக்குள்ள பூந்து அந்த நாட்டு அதிபரை கடத்திட்டு வந்தாங்க. அப்புறம் கிரீன்லாந்து எங்களுக்கு தான் அப்படின்னாரு. கடைசியா கனடாவும் எங்களுக்கு தான் அப்படின்னாரு. இப்படி வரிசையா சொல்ல ஆரம்பிச்ச அவரு இப்போ அடுத்து வந்து நிக்கிற இடம் எது தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபைன்ற அமைப்பை காவு கொடுக்கறதுக்காக ஒரு புதிய அமைப்பை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். சுவிட்சர்லாந்தில் நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அமைப்போட கூட்டத்தில் வச்சு அவர் ஆரம்பிச்சிருக்கிற போர்ட் ஆஃப் பீஸ், அமைதிக்கான வாரியம் அல்லது அமைதிக்கான மாமன்றம் அப்படின்ற இந்த புதிய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையை ஒட்டுமொத்தமாக காவு கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை வெளிப்படையாக ட்ரம்ப் அறிவிக்கவும் செய்கிறார். ஐக்கிய நாடுகள்ன்ற சபை 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்தில் அமைதி நிலைநாட்டணும், வார் வரக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் ஆரம்பிச்சது. அதையே காலி பண்ண பார்க்குறாரு இப்போ டொனால்ட் ட்ரம்ப். இது என்ன? இந்த அமைப்போட நோக்கம் என்ன? போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது அமெரிக்க அரசு ஆரம்பிச்சிருக்குதா, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற தனி ஒரு மனிதன் ஆரம்பிச்சிருக்கிறாரா? அதில் சேர்றதுக்கு ஏதோ 9,000 கோடி ரூபாய் பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன? எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. சமீபத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அமைப்போட மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வச்சு தான் ட்ரம்ப் இப்படி போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறார். யார் தொடங்கினது? ட்ரம்ப். யார் அதுக்கு தலைவர்? ட்ரம்ப். யார் அதை டிசைட் பண்ணால்? அதுவும் ட்ரம்ப் தான். மொத்தமாக எல்லாம் அவரே முடிவு பண்ணிட்டார். சரி, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங்கில் அந்த அமைப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதில் அமெரிக்காவோட முக்கியமான உயர் அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. உலக வங்கியோட தலைவர், அமெரிக்காவோட வெளியுறவு செயலாளர், பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் டோனி பிளேர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக அமெரிக்காவோட முக்கியமான மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவர் பேர் மார்க் ரோவன், அவரையும் இந்த குழுவில் ஒரு அங்கமாக சேர்த்துருக்குறாங்க. இப்போது ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஏற்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பு, அதில் எப்படி ஒரு பணக்காரரை கொண்டு வந்து அதில் சேர்க்கலாம்? அவருக்கு வேற என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ட்ரம்ப் உருவாக்கியிருக்கிற அமைப்பு, அவரை யார் நினைக்கிறாரோ அவரெல்லாம் சேர்த்துக்கலாம். ட்ரம்ப்போட மருமகன், அவரும் இந்த அமைப்பில் ஒரு பார்ட். அவர் பேர் ஜாரட் குஸ்னர் அப்படின்னு பேர். அவர் ஒரு யூதர். அவரையும் இந்த அமைப்பில் சேர்த்துருக்குறாங்க. இதில் சேருங்க அப்படின்னு சொல்லி உலகத்தோட 60 நாடுகளுக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் இதுவரைக்கும் 19 நாடுகள் இந்த அமைப்பில் சேர்ந்துருக்கிறாங்க. நார்வே, பிரான்ஸ், டென்மார்க், இந்த மாதிரியான நாடுகள் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு மறுத்துருக்குறாங்க. இந்தியா இதுவரைக்கும் இன்னொரு முடிவை அறிவிக்காமல் இருக்கிறாங்க. சரி, இந்த அமைதி வாரியம் எதுக்காக? இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசா ஸ்ட்ரிப்பில் தொடர்ந்து பல பத்தாண்டுகளாக அங்கே ஒரு பதட்டம் இருக்குது, போர் இருக்குது, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுறாங்க. இந்த உலகத்தோட நீண்ட காலம் தீர்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காசா பிரச்சனை இருக்குது. ஸோ காசாவில் அமைதியை நிலைநாட்டுவது தான் இந்த வாரியத்தோட முதன்மையான நோக்கம், அதாவது இந்த போர்ட் ஆஃப் பீஸோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. காசா அமைதி வாரியம் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இதை அழைச்சாங்க. பட் இப்போ அதோட முகம் மாறிடுச்சு, நோக்கம் மாறிடுச்சு. பட் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்டதுக்கான பர்பஸ் இதுதான். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது தன்னோட வாழ்நாளுக்குள்ளே ஒரு நோபல் பரிசை வாங்கியே தீரணும், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி எத்தனையோ போராடி பார்த்தார். எல்லார்ட்டையும் யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் இப்போ அவரே அமைதி உலகம் முழுக்க நிலைநாட்டுறது, அதுக்கான வேலையில் நம்மளே இறங்கிடுவோம் அப்படின்னு இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டார். சரி, இதுக்கு தானே ஐநா சபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஐநா சபையோட நோக்கம் என்ன? உலகம் முழுக்க அமைதியை நிலைநாட்டுறது தானே. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதோட பர்பஸே அது தானே. அந்த பக்கம் அது ஓரமாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? ஐநா சபை வேஸ்ட்டு, அது ஒர்த்லெஸ்ஸு. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? செவ்வாய் இழுத்து உலகத்தில் எங்கே வார் நடந்தாலும் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. வருஷ கணக்கில் எங்கேயாச்சும் தீர்வு கட்டிருக்காங்களா? உலகத்தில் எந்த நாட்டுக்காவது உள்ளே புகுந்து ஐநா சபை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு யுத்தத்தை நிறுத்தி வச்சுருக்கா? ஒன்றும் பண்ணுறதில்ல. அது வேஸ்ட் பீஸ். அதெல்லாம் காலாவதி ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு புது அமைப்பை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அதை ஒத்துக்கவும் செய்கிறார். இட் மீன்ஸ் ஐநா சபைக்கு போட்டியாக தான், ஐநா சபையை செல்லா காசாக ஆக்கிறதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு புது அமைப்பையே உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது காசிப்லாம் இல்லை, அவரோட வார்த்தைகள்லேயே அது வெளிப்படுது. எல்லாரும் போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னாக்க, அப்படியெல்லாம் சௌரியத்துக்கு போய் சேர முடியாது. இப்போதைக்கு அமெரிக்கா சார்பாக 60 நாடுகளுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் விரும்புகிறவங்க போய் சேர்ந்துக்கலாம். 19 நாடுகள் இது வரைக்கும் சேர்ந்துருக்கிறாங்க. அழைப்பு அனுப்பப்படாத மற்ற நாடுகள்லாம் இதில் போய் சேர முடியுமா அப்படின்னா, அதை பற்றின கிளாரிட்டி இது வரைக்கும் இல்லை. சரி,
அப்படி போய் சேர விரும்புகிற அந்த இன்விடேஷன் இருக்கிற நாடு ஒன்று போய் இந்த அமைப்பில் சேர விரும்புது அப்படின்னாக்க அது சாதாரணமாக நடக்காது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை பணமாக கட்டணும், மெம்பர்ஷிப் கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தொகை தெரியுமா? 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்திய மதிப்புக்கு இன்னைக்கு தேதிக்கு 9,100 சொச்சம் கோடி. அதாவது நிரந்தர உறுப்பினராக இந்த அமைப்பில் சேரணும் அப்படின்னாக்க 1 பில்லியன் US டாலரை அதுக்கு நன்கொடையாக செலுத்தணும் இந்த அமைப்புக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 3 வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு அனுமதி. 3 வருஷத்துக்கு பிறகும் நிரந்தர உறுப்பினராக சேரணும்னா தான் இந்த தொகையை கட்டணும். இதை பற்றி வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பு என்ன சொல்லுது தெரியுமா? வி சிம்ப்ளி ஆஃபர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் டு பார்ட்னர் கண்ட்ரீஸ் who demonstrate deep commitment to peace, security and prosperity. அதாவது அமைதியை உலகத்தில் எப்படியாவது நிலைநாட்டியே தீரணும் அப்படின்னு ரொம்ப டீப்பான கமிட்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 9,000 கோடியை கொடு எங்கள் அமைப்புக்கு, எல்லாரும் சேர்ந்து அமைதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு ட்ரம்ப். இதில் இவருடைய இந்த டீலை ஏற்றுக்கிட்டு இதை போய் சேர்ந்துருக்காங்க இல்லையா 19 நாடுகள், அவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியலை. அதை பற்றின செய்தி குறிப்புகள் எதுவும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இதுவரைக்கும் அர்ஜென்டினா, துருக்கி, ஹங்கேரி, பல்கேரியா, கஜகஸ்தான், கத்தார், அசர்பைஜான், அப்புறம் இஸ்ரேல், இந்த மாதிரியான பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள்லாம் அஃபீஷியலாக சேர்றதா ஒத்துட்ருக்காங்க. மற்ற நாடுகள் இந்த லிஸ்ட்டில் இன்னும் வரலை. இதில் முக்கியமான ஒரு நாட்டை பற்றி பேசணும், அது லேட்டராக பேசுவோம். ஸோ இது வரைக்கும் இந்த நாடுகள்லாம் ஒத்துட்ருக்காங்க. இவங்க அந்த தொகையை கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே அடுத்த நாட்டு பிரச்சனைக்குள்ளே போய் தலையிடுறத ஒரு ஹாபி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் இப்போ இப்படி ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதை மற்ற நாடுகள் அங்கீகரிக்கவும் செஞ்சுட்டாக்க உலகத்தோட எந்த மூலையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் போய் தலையிடலாம், மத்தியஸ்தம் பண்ணலாம், பஞ்சாயத்து பண்ணலாம், தான் ஒரு நாட்டாமையாக செயல்படலாம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குவது போல இது ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான அச்சம். இந்த அமைப்பில் இப்படி 19 நாடுகள் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதில் சீனா மற்றும் ரஷ்யா, இந்த 2 நாடுகள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாருடைய கவனமாகவும் இருந்துச்சு. ஏன்னா சீனாவும் ரஷ்யாவும் இன்னைக்கு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிற நாடுகள். ஒரு பக்கம் அமெரிக்கானா, இந்த பக்கம் சீனா, ரஷ்யா. உலகத்தை அடுத்து ஆளப்போகிற நாடு எது அப்படிங்கிறது இந்த 3 பேருக்கு தான் தொடர்ந்து போட்டியாகவே இருக்குது. ட்ரம்ப் அனுப்பியிருக்கிற அந்த 60 நாடுகளுக்கான இன்விடேஷன் இருக்கு இல்லையா? அதில் சைனாவும் உண்டு, ரஷ்யாவும் உண்டு. சைனா இதுவரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணலை. பட் புதின் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சுவிஸில் நடந்த அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே புதின் இந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பில் ரஷ்யா சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தொகையை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஃப்ரோசன் அசட்ஸ்லாம் நிறைய இருக்குது, முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள் அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதை விற்று அமெரிக்கா இந்த தொகையை அவங்களுக்கு எடுத்துக்கட்டும், மிச்சம் மீதி இருக்கிற காசை வச்சு உக்ரைன் ரஷ்யா வாரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த தொகையை செலவிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன் பிரின்சிபல் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் கூட்டத்தில் அந்த அமைப்பில் ரஷ்யாவும் ஒரு அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற புடின் இந்த அழைப்பை தனக்கு கொடுத்ததற்காக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறார். இப்போ புதினோட இந்த மூவ் தான் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிரிட்டன் மாதிரியான நாடுகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ரஷ்யாவை இந்த கூட்டணிக்குள்ளே சேர்த்தது, இந்த அமைப்புக்குள்ளே சேர்த்தது விரும்பத்தகாத செயல். அது ஒரு எனிமினேஷன் அல்லது அவங்க ஒரு சிக்கலுக்குரிய நாடு, அவங்களை எப்படி இந்த அமைப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிரிட்டன் மாதிரியான நாடுகளோட முக்கியமான பிரச்சனை. பட் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற இந்த அமைப்பு பவர்ஃபுல்லான தலைவர்களை ஒன்று சேர்த்து உருவாக்கப்படுகிற அமைப்பு. இதில் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நமக்கு தேவைப்படுறவங்க தேவைப்படாதவங்க அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. யார் ஒரு பஞ்சாயத்தை கரெக்டாக முடிச்சு வைப்பாங்களோ, உலகத்தில் வார் நடக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியை நிலைநாட்டியே தீரணும் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஆட்கள் அங்கே போய் நின்னாதான் முடியும். அந்த வகையில் புதின் பவர்ஃபுல்லான ஆள். ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சனாக இருந்தாலும் கூட அவரை இந்த அமைப்பில் சேர்த்ததுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சரி, இது அவரோட பர்செப்ஷன். புதின் எதுக்காக இதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு 2-3 காரணங்கள். ஒன்று, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற அமைப்பு தவிர்க்க முடியாத வகையில் உலகத்தோட செல்வாக்குமிக்க ஒரு மத்தியஸ்த அமைப்பாக பிற்காலத்தில் உருவாகுது அப்படின்னா அதில் ரஷ்யாவும் ஒரு பங்குதாரராக இருக்கணும் அப்படின்னு புதின் விரும்பியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் ரஷ்யன் வார ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக அவர் கருதி இருக்கக்கூடும். இது ரஷ்யாவோட ஸ்டாண்ட். சைனா இதில் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைனாவும் ஒருவேளை இந்த அமைப்பில் சேர்றதுக்கு சரின்னு சொன்னாங்கன்னாக்க
போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற இந்த அமைப்பு உலகத்தோட மிக மிக செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு, புதின் இருக்கிறாரு, இப்போ சைனாவும் இதில் வந்துருச்சுன்னா இது மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இந்த உலகத்தில் உருவெடுக்கும். பட் இதில் பல கேள்விகள், பல சிக்கல்கள் மிச்சம் இருக்குது. முதல்ல இது உலகத்தோட எல்லா நாடுகளும் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லை. இப்படி ஒரு அமைப்புக்கான தேவையோ, டிமாண்டோ, கோரிக்கையோ தொடர்ந்து பல நாடுகளால் எழுப்பப்படலை. 2023 காசா பிரச்சனை ரொம்ப தீவிரமடைஞ்சப்போ பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட சமயத்தில் இது ரொம்ப நீண்டகால பிரச்சனையாக இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. அதனால் காசான்ற அந்த நிலப்பகுதியை ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்து சர்வதேச நாடுகள் அதை நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கிலாந்து பிரதமர் வெளியிட்டார். அதுக்கு பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற கருத்துக்கு வந்து இப்போ அதை ஆரம்பிக்கவும் செஞ்சுருக்கிறார். இந்த அமைப்பில் மெஜாரிட்டி அமெரிக்க உயர் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. இனிமேலும் இந்த அமெரிக்க டாமினன்ஸ் தொடருமா? மற்ற நாடுகள் இதில் உறுப்பினராக சேரும்போது அவங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இதில் இருக்குதா, அல்லது அமெரிக்கா தான் பாஸ், மற்றவங்கெல்லாம் வெறுமனே உறுப்பினர் தான் அப்படின்ற நிலை கண்டினியூ ஆக போகுதா? இந்த போர்ட் ஆஃப் பீஸோட தலைவர் யார், அந்த சேர்மனை தேர்ந்தெடுக்கிற அந்த வழிமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியதா அல்லது வேறு வழிமுறையா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் அடுத்த கட்ட மிகப்பெரிய ஷாக் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இந்த அமைப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் நிரந்தர தலைவர். எது வரைக்கும்னா அவருடைய மரணம் வரைக்கும் அவரை யாரும் நீக்க முடியாது. ஒருவேளை அவராக விரும்பி ரிசைன் பண்ணாதான் உண்டு. வேற எப்படி தான் நீக்கிறது அப்படின்னா, இந்த அமைப்பில் இருக்கிற அமெரிக்கா நீங்களாக மற்ற எல்லா நாடுகளும் யுனானிமஸாக ஓட்டு போட்டு இந்த சேர்மன் எங்களுக்கு பிடிக்கல, அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு ஓட்டு போட்டால் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப்பை நீக்க முடியும். அதாவது 100 பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இந்த அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க 99 பேர் ஓட்டு போடணும். அப்போ தான் அவரை நீக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? இஸ்ரேல் அப்படின்னு ஒரு விசுவாசமான அடியாளை எதுக்கு இந்த அமைப்பில் சேர்த்து வச்சுருக்காங்க? அவங்க எப்படி ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க இதுக்கு தலைவராக இருக்க போகிறார். வாழ்நாள் முழுக்க தலைவராக இருக்க போகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு ஆப்வியஸாக ஒரு சில சந்தேகங்கள் வருது. எப்படியும் அவர் அதிபர் பதவியிலிருந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு விலகி தான் ஆகணும். பதவி காலம் முடிஞ்ச பிறகு அடுத்து ஜெயிக்கலைன்னா இன்னொரு அதிபர் வரப்போகிறாரு. இவர் அதிபராக இருக்க போகிறதில்ல. அதுக்கு பிறகும் இவர் எப்படி இந்த அமைப்புக்கு தலைவராக நீடிக்க முடியும் அப்படின்னா, அப்படி தான் இந்த செய்தி அறிக்கை, இந்த செய்தி குறிப்பு சொல்லுது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியிடப்படுற எல்லா செய்தி குறிப்புகள்லையும் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற அமைப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக யார் இருக்கிறாரோ அவர் தான் தலைவராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லலை. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு இவரோட பேர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. அப்போது அர்த்தம் என்ன? அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் வாழ்நாள் முழுக்க தலைவர். ஒருவேளை அவர் விரும்பினா வேறு யாராச்சும் கை காட்டலாம், மற்றவங்க யாரும் இதில் தலையிட முடியாது. அந்த செய்தி குறிப்பில் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தான் தலைவர். ஒருவேளை அமெரிக்க அரசு ஃப்யூச்சரில் அமெரிக்க அரசு நினச்சதுன்னா அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவை இந்த அமைப்புக்குள்ளே அனுப்பி வைக்கலாம். மற்றபடி இவர் தான் தலைவர். இது எனக்கு புரியவே இல்லை. ஒரு அரசு, அந்த அரசில் அதிபர், பிரதமர் மாதிரியான உயர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர், அவங்க ஒரு உலகம் தழுவிய அளவில் ஒரு புது அமைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அவர் அந்த பதவியிலேருந்து போன பிறகு அவரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவர் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொந்தமான கம்பெனியாக இது. ஆனால் அப்படி தான் இவங்க அதை டீல் பண்ணுறாங்க, அப்படி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் இத்தனை நாடுகள் போய் இதில் சேரவும் செய்கிறாங்க. கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு போய் சேரவும் செய்கிறாங்க. இந்த கொஸ்டினை யார் ரைஸ் பண்ணவும் இல்லை, புதின் உள்பட. ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற ஒரு அமைப்பை காலி பண்ணுறது தான் டொனால்ட் ட்ரம்ப் புது அமைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதை வெளிப்படையாக ஒத்துக்கவும் செய்கிறாரு. ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையை ஆட்டி வைக்கிறதே அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்போ புதுசாக இவர் தலைமையில் ஒரு அமைப்பு, அப்புறம் வாழ்நாள் முழுக்க இவர் தான் தலைவர், அதை ஏற்றுக்கிட்டு மற்ற நாடுகள்லாம் அதில் போய் சேர்றாங்க அப்படின்னாக்க இது ட்ரம்ப்புக்கு ஒரு கட்டற்ற வரம்பற்ற அதிகாரத்தை தானாக தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடாதா? ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அமைப்பில் சேர்றது உலக நாடுகளுக்கு ஒரு கௌரவம் அப்படின்றாரு. பீஸ் இஸ் எ டீல் அப்படின்றாப்ல. அதாவது அமைதியை நிலைநாட்டுறது ஒரு டீல். அது ஏதோ டெமோக்ரஸி பேச்சுவார்த்தை அதெல்லாம் கிடையாது. அமைதிங்கிறது ஒரு டீல். அந்த டீலை முடிக்கணும்னா அதில் பவர்ஃபுல் பர்சன்ஸ் இருக்கணும். அதனால தான் நான் இருக்கேன், புட்டின் இருக்காரு. புட்டின் கான்ட்ரவர்சியல் பர்சனாக இருக்கலாம், பட் ஹீ இஸ் பவர்ஃபுல். அதனால தான் அமைப்பில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த அமைப்பு உலகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் போய் அமைதியை நிலைநாட்டிட்டு திரும்ப வந்துடும் அப்படின்றது போல் திரும்ப பேசிகிட்டு இருக்காப்புல. இவருடைய இந்த புதிய போர்ட் ஆஃப் பீஸ் அறிவிப்பு, வளைகுடா நாடுகளில் இவருடைய அப்ரோச்சு, தொடர்ந்து எதையாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறது, இது எதுவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓப்புடையதாக இல்லை. பிரிட்டன் பிரதமர்லாம் கடுமையாக இவரை பற்றி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை அடுத்து வர நாட்களில் உலக அரசியலில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா உலகத்தோட எக்கானமியை இவருடைய ஒவ்வொரு நாள் ஸ்பீச்சும் தீர்மானிக்குது.
இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டோட பங்கு சந்தையும் பல லட்சக்கணக்கான கோடிகள் இழப்பை சந்திச்சிருக்குது. அடுத்தவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஈரானை நோக்கி அமெரிக்காவோட கப்பல், போர்க்கப்பல் அனுப்பியிருக்கிறோம். எந்த நேரமும் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வெளிப்படையாக அடுத்து ஈரானை மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டி உலகத்தை அடுத்து என்ன விதமாக பாதிக்க போகுது அப்படின்னு தெரியல. எல்லா அப்டேட்டையும் தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் பார்ப்போம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோடு சந்திக்கலாம். நன்றி.